என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், நல்ல ஒரு நட்பினுடைய அடிப்படையை பெற்றவர்கள் சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாமே சிறப்பானது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரிஷப ராசியை பொறுத்தவரை காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரபகவானுடைய எண்ணங்களும் செயல்களும் திட்டங்களும் எல்லாமே ஒரு சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இது எல்லாமே பிடிக்கும். நம்ம சுக்கிரனை பற்றி நம்ம சொல்லணும்னா என்ன செய்வோம்? நல்ல ஆடை ஆபரணங்கள் வேண்டும், புதுசு புதுசாக ட்ரெஸ் பண்ணணும், நல்ல உணவுகள் சாப்பிடணும். அதே போல் இந்த சுக்கிரன் ரிஷப ராசியில் ரிஷப லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவிற்கு இளம் வயதில் கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு வயது கூட கூட திருமணத்துக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க. எப்படி இருந்தாலும் சரி, ரிஷபம் பொருளாதாரத்திலும் சாப்பாட்டிலும் உணவு வகையிலும் உண்மையிலேயே மேன்மையாக வரும். நல்ல சமைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க, சமைக்கும் எண்ணமும் செயல்பாடும் அவங்க உடம்புல அதுவாகவே ஊறிடுச்சு. இப்போ ரிஷபராசியை பொறுத்தளவில் ரிஷபம்னாலே சுக்கிரனுடைய வீடு, அதை பற்றி நல்ல பல அபிப்பிராயங்கள் இருக்கும். உங்களுக்கு லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ சுக்கிரன் வந்துட்டார் அப்படின்னா அவர் உங்களுடைய ராசிக்கு மறையாமல் இருந்தார்னா போதும். உங்களுடைய ராசிக்கு அவர் மறையாமல் இருந்தார்னாலே போதும், நீசமாகாமல் இருந்தார்னா போதும், வாழ்க்கை பெரிய வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போது ரிஷபராசியில் நம்ம பிறந்திருக்கோம். பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இவர்களுக்கு 2ஆம் இடத்துடைய அதிபதியே புதன். இந்த புதன் 5ஆம் இடத்து அதிபதி புதன். புதன் பலம் பெற்றிருந்தால் பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் குழந்தைகளாலும் பூர்வீகத்தாலும் குலதெய்வத்தாலும் பெரிய மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த பொருளாதாரம், குழந்தை, குடும்பம் இதில் மகிழ்ச்சியை தரும். புதனுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் கெடாமல் இருப்பது, ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது, வாழ்க்கையில் ஒரு மகத்தான வெற்றி அடைஞ்சிட முடியும், நல்ல கணவன் அடைய முடியும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியும். இந்த சுக்கிரன் கெடாமல் இருந்தாலே நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், எப்பவுமே உங்ககிட்ட பணம் காசு போகும். இந்த 8ஆம் இடத்தினுடைய அதிபதியாகவும் அது மாதிரி இந்த ரிஷபத்திற்கு லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அஷ்டமாதிபதியாகிய குரு லாபாதிபதியாகவும் வர்றதுனால பணம் சேர்த்து வைப்பதிலும் சேவிங் பண்ணுறதுலையும் ரொம்ப கவனம் இருக்கும். 10 ரூபா 5 ரூபாயை சேர்க்கணும், அதில் பேங்கில் போடணும், அதில் ஒரு பொருள் வாங்கணும், நம்ம இதில் சேவ் பண்ணி நம்ம வாழ்க்கையை ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு போகிற ஆசைகள் நிறைய இருக்கும். இந்த குரு ரிஷப ராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறேன்னா ஆயில் பார்க்குறம்ப, ஆனால் ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு மாறி இருந்தார்னா சிறப்பாக இருப்பாங்க. குருபகவானுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா?
குருபோகனால் இந்த ரிஷபத்துக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னா, ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி மறைந்திருந்து சுபத்தன்மை பெற்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது இந்த 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிற போது உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல கலராக இருப்பாங்க. அது சில பேர் அதில் ராகுவோ சனியோ பார்வை சேர்க்க இருந்தால் சில பேர் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் கலையானவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திற்கும் தன்னை சரியாக கொண்டு போகணுங்கிற ரொம்ப முக்கியமானவங்க அவங்க. இதில் தடங்கள் தாமதம் எப்போது ஏற்பட்டாலும் மனசு கஷ்டப்படும். முன்கோபம் சாஸ்தி. ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் சாஸ்தியாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் நம்பர் 1 உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கினே அவங்க தான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை கடந்து போகிறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. ரிஷப ராசியை பொறுத்தளவில் 9ஆம் இடத்து அதிபதியே சனி. இந்த சனி சுக்கிரனோடு இணைந்திருந்தாலோ, சனி இந்த ரிஷப லக்கணத்தில் இருந்தாலோ, அப்பா சம்பாத்தியக்காரர், மரியாதை மிக்கவர், அப்பா மூலமாக இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அப்பா இவருடைய இளம் வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்களை கரையேற்ற வேண்டியிருக்கும். இந்த ரிஷபத்தில் யாருக்கு சனி இருந்தாலும் அவங்க பணக்காரவங்க, முன்னேறிடுவாங்க, பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. அதுவும் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக வந்து இங்கே உட்கார்ந்துருந்தா உங்கள் அப்பாவும் மரியாதை மிக்கவர், உலகம் முழுவதும் பேர் புகழை பெற்றவர். அதே பேர் புகழும் தான தர்மங்களும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ரிஷபம் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்புபடுத்தி இருந்தால், இணைந்திருந்தாலோ, ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க. இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்தளவில் குருவும் ராகும் இணைந்திருந்தால் குரு சண்டாள யோகம் என்று சொல்வார். பிரம்மாண்டத்தை விரும்பாதவர்கள், சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். ஆனாலும் ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அதிசயம் என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவர்களுக்கு. ஒரு விஷயம் புதிதாக நடக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்தாக வேண்டும், அது என்னங்கிறத கேட்டாகணும். அதில் ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க. ரிஷபராசியை பொறுத்தளவில், ரிஷப லக்கணத்தை பொறுத்தளவில் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்து நிற்பீங்க. இதே நேரத்தில் உங்கள் ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்தினுடைய அதிபதி என்பது சந்திரன். தன்னை அழகாக பார்த்து கொள்வதிலும் ஆரோக்கியத்தை கவனிப்பதிலும் நிச்சயமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட நேரத்துக்கு நேரம் குணம் மாறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு பெரிய கம்பீரமானவன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சந்திரன் எப்போதுமே ஒரு நிலையானது அல்ல. 15 நாளைக்கு உடம்பு நல்லா இருந்தால் 15 நாளைக்கு உடம்பு வெக்கா இருக்கும். அப்புறம் இங்கே கம்பீரமாக வாழ்கிறது. ரிஷபத்தில் உடல்நல இஷ்யூ பிரச்சனை இருக்குது. நரம்பு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ வந்துட்டு போகுது. அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உங்கள் கையில் இருக்குது. இங்கே எப்போதுமே ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி பெருமாள் வழிபாடை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டுவீங்க. உங்களை பொறுத்தளவுள்ள ரிஷபத்தை
இந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன், 9ஆம் இடத்து அதிபதி சனி. பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களை ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். எப்போதுமே உங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை சரியாக வச்சுக்கணுன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் மகாலட்சுமி. இந்த ஆண்டு இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷபத்திற்கு நன்றாக இருக்கிறதானா, 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு போயிட்டார். அப்போ கடகத்துக்கு போயிட்டா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். இப்போ 7ஆம் இடத்தை நீங்கள் பார்த்துட்டார் அப்படின்ட்டா, இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்த திருமண பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது சரியாகும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை, அதற்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி வரணும். அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடத்தையும் பார்ப்பார்ல. இப்போ 5ஆம் பார்வையாக அவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக 9ஐயும் பார்ப்பார். அப்போ அப்பாவுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பீங்க. ரிஷபத்தை பொறுத்தளவில் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான காலம். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ போன வருஷம் இந்த வருஷத்தில் நிறைய ரிஷபராசிகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாக இல்லை. அப்போ உங்களுடைய ரிஷப லக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியே சுக்கிரன் தான். நோய் எதிரி கடனை தர்றது, உங்கள் உடலை பாதிப்படைய செய்கிறது நீங்கள் தான். அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சிறப்பான பலனை தரும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.